ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இந்தியாவில் நடைபெற்ற மிக முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். 1965லிருந்து 2005 வரைக்கும் நடைபெற்ற மிக முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் பண்ணும். ஸோ இந்த கேள்வி வரக்கூடிய தேர்வில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தலாம். ஒவ்வொரு வருடத்துலேயும் எந்தெந்த போர்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அதோட ப்ரீஃபாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1965 பார்த்திங்கன்னா 3 போர்கள் மிக முக்கியமாக நடைபெற்றிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர், ஆப்ரேஷன் கிராண்ட் ஸ்லாம், ஆப்ரேஷன் ரிட்டல். இந்த 3 பார்த்திங்கன்னா 1965 நடைபெற்றிருக்கு. மேபி காலமுறை வரிசைப்படுத்துகளை கேட்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு 1965 இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1971 ஆப்ரேஷன் ட்ரைடண்ட், ஆப்ரேஷன் பைத்தான், ஆப்ரேஷன் காக்டெக்ஸ் லில்லி. இந்த 3 பார்த்திங்கன்னா 1971 நடைபெற்றிருக்கு. அடுத்து 1984 ஆப்ரேஷன் மேகதூதம், ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். இந்த 2ம் 1984. இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா 1965, 71, 1984 இது வரைக்கும் 8 ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து 1987 ஆப்ரேஷன் ராஜீவ், 1988 ஆப்ரேஷன் காக்டஸ், 1999 ஆப்ரேஷன் விஜய் அதாவது கார்கில் போர், ஆப்ரேஷன் தல்வார். இந்த 2மே 1999 நடைபெற்றிருக்கு. 2001 ஆப்ரேஷன் பராக்ரம், 2008 ஆப்ரேஷன் கருப்பு சூறாவளி அப்படின்னு சொல்லி இந்த 2ம் 2001 மற்றும் 2008 நடைபெற்றிருக்கு. தற்போது 2025 ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் அதோட ஆப்ரேஷன் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தோம். அதோட ப்ரீஃபான டீட்டெயில்ஸ் உள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர். இது பார்த்திங்கன்னா நடைபெற்ற வருடம் 1965. இந்த ஆப்ரேஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவி இந்தியாவுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் பாகிஸ்தான் நடவடிக்கையை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஆப்ரேஷன் இது. இந்த ஜிப்ரால்டர் அதோட பொருள் என்ன அப்படின்னா வலிமை. அடுத்து ஆப்ரேஷன் கிராண்ட் ஸ்லாம். இது நடைபெற்ற வருடம் 1965. இது ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் அப்படிங்கிற அந்த பகுதி தாக்குதலை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் கிராண்ட் ஸ்லாம். கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா பெரிய வெற்றி. அடுத்து ஆப்ரேஷன் ரிட்டல். இது நடைபெற்ற ஆண்டு 1965. இது பாகிஸ்தான் நடவடிக்கை எதிராக இந்தியா மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஆப்ரேஷன். இந்த ரிட்டல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா புதிர் அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராத நிலை. அடுத்து ஆப்ரேஷன் ட்ரைடண்ட் நடைபெற்ற ஆண்டு 1971. காரணம் பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தை இந்தியா தாக்குதல். ட்ரைடண்ட் அதோடைய பொருள் என்ன அப்படின்னா சூலம். அடுத்து ஆப்ரேஷன் பைத்தான் நடைபெற்ற ஆண்டு 1971. பாகிஸ்தானின் கராச்சி பகுதியை மேலும் இந்தியா சுற்றி வளைத்தலுக்கான நடைபெற்ற ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் பைத்தான். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது பாம்பு. அடுத்து ஆப்ரேஷன் காக்டெக்ஸ் லில்லி நடைபெற்ற ஆண்டு 1971. காரணம் பார்த்திங்கன்னா வங்கதேச விடுதலை போரின் போது இந்திய படைகள் மேக்னா நதியை கடந்து பாகிஸ்தான் படைகளை எதிர்கொள்ள வேண்டியது. ஸோ அதுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஆப்ரேஷன் தான் காக்டஸ் லில்லி அப்படிங்கிறது. இது இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படை இணைந்து நடத்திய ஒரு கூட்டு பணியாகும். அடுத்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடைபெற்ற ஆண்டு 1984. இது பொற்கோயிலில் தஞ்சம் புகுந்த சீக்கிய பிரிவினைவாதிகளை பிடிக்கும் பொருட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆப்ரேஷன். அப்போதைய இந்திய பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்கள். அடுத்து ஆப்ரேஷன் மேகதூதம் நடைபெற்ற ஆண்டு 1984. இந்த ஆப்ரேஷனுக்கான காரணம் சியாச்சின் பனிப்பாறையில் பாகிஸ்தானின் அத்துமீறலை இந்தியா தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. இந்த பெயருக்கான பொருள் என்ன அப்படின்னா உயரமான பகுதிகளில்
மேக தூதுவர்களைப் போல வீரர்கள் செல்வதை குறிக்கக்கூடியதாக வந்து மேக தூதம். அடுத்து ஆப்ரேஷன் ராஜு நடைபெற்ற ஆண்டு 1987. இது பாகிஸ்தானில் இருந்து கைத் போஸ்ட் மீண்டும் கைப்பற்றப்பட்டது. கைப்பற்ற பிறகு அதனுடைய பெயர் வந்து என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா பனா போஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. வருடம் 1987. அடுத்து ஆப்ரேஷன் காக்டெக்ஸ் இது நடைபெற்ற வருடம் 1988. மாலத்தீவில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை முறியடிக்க இந்திய இராணுவம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை தான் வந்து ஆப்ரேஷன் காக்டெக்ஸ். வருடம் 1988. அப்போதைய மாலத்தீவின் ஜனாதிபதி மௌமூன் அப்துல் கைமை. ஆப்ரேஷன் விஜய் அதாவது கார்கில் போர் நடைபெற்ற வருடம் 1999. கார்கில் சிகரத்தில் இருந்து ஊடுருவும் பாகிஸ்தான் படையை விரட்டியடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறது வெற்றி. அடுத்து ஆப்ரேஷன் தல்வார் இதுவும் 1999 தான் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் கார்கில் போரின் போது பாகிஸ்தான் துறைமுகத்தை கடற்படைகளை முற்றிடுவதற்காக தொடங்கப்பட்ட ஆப்ரேஷன் தான் வந்து தல்வார். அடுத்து ஆப்ரேஷன் பராக்ரம் இது நடைபெற்ற வருடம் 2001. இது நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் தனது படைகளை அணிதிரட்டி ஆப்ரேஷன் பராக்ரம் என்ற இராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டது. பராக்ரம் அப்படிங்கிறது அதுக்கான பொருள் வீரம். அடுத்து ஆப்ரேஷன் கருப்பு சூறாவளி நடைபெற்ற ஆண்டு 2008. காரணம் பார்த்திங்கன்னா மும்பை தாக்குதலுக்கு எதிராக நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கையோட பேர் தான் கருப்பு சூறாவளி. நடைபெற்ற ஆண்டு 2008. ஆப்ரேஷன் சிந்தூர் தற்போது 2025 நடைபெற்றிருக்கு. காஷ்மீரில் உள்ள பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை ஆப்ரேஷன் சிந்தூர். வருடம் 2005. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது எப்போது நடைபெற்றது? இதுக்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட பதிவுகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.